ஹலோ வியூவர்ஸ், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட அண்ணா நகர் ஷாப்பையும் மேலமாசி வீதி ஷாப்பையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ சினிப்ரியா தியேட்டர் கிட்ட நம்ம ஷாப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட்ஜெட் பஜார் அப்படிங்கிற நேமில். இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஏரியா, ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே உள்ள ஒரு பெரிய ஏரியா. மண்டபமே பிடிச்சிருக்கோம், எக்ஸ்போ மாதிரி போடுறதுக்காக நம்ம மண்டபத்தையே பிடிச்சிருக்கோம். பட் பெர்மனெண்ட்டாகவே நம்ம ஷாப் இனிமேல் இங்கே தான் இருக்க போகுது, 2 ஷாப்பும் சேர்ந்து. இந்த மாதிரி மேலே உள்ள காரிடார் ஃபுல்லாக உங்களுக்கு ஜாயின்ட் சாரீஸ்க்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின்ட் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி மேலே உள்ள காரிடாரில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் போடுற மாதிரியான உங்களுக்கு ஜாயின்ட் சாரீஸ்க்கு அங்கே ரெடி ஆகிடும். இந்த இருக்குல்லையே அந்த லென்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் சாரீஸ்க்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காரிடாருக்கு கீழே அப்படியே உங்களுக்கு ஃபுல் சாரீஸ் வந்துடும். ப்ளஸ் இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி டாப்ஸு, 2 பீஸு, 3 பீஸு, நைட்டி எல்லா கலெக்ஷன்ஸுமே போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நைட்டி மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம இங்கே ஹேங் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பெட்டரான ஸ்பேஸோடு நம்ம உங்களுக்கு அடுத்த ஒரு லான்ச் கொடுக்க போகிறோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதெல்லாமே உங்களுக்கு சைடு ஓப்பன் டாப். இந்த சைடு ஓப்பன் டாப் எல்லாமே நம்ம ஒரு 150 200 ருபீஸ்க்குள்ளேயே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குற போகிறோம். இதெல்லாம் அம்பர்லா டாப் உங்களுக்கு 250 300 நல்ல ஒரு ரொம்ப ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அம்பர்லா டாப்பில் வருது. இது 2 பீஸ் கலெக்ஷன்ஸ், 2 பீஸ் செட்டு. அதாவது 2 பீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டாப்பும் பாட்டமும் சேர்ந்து வரும். ஸோ இந்த 2 பீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம 350 400 நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். 3 பீஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 450 500 இந்த ரேஞ்சிலே 3 பீஸ் கலெக்ஷன்ஸ், அதாவது டாப்பு பாட்டம் ஷால் இந்த மாதிரி செட்டாகவே வரக்கூடிய இது எல்லாமே ரெடிமேட் செட்டுங்க. ஸோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜே ஒரு 600 ருபீஸ் வந்துடும். நம்ம ஸ்டிச் பண்ணியே உங்களுக்கு ஒரு சுடிதார் செட்டையே 450 500 ரேஞ்சில் கொடுத்துட போகிறோம். இன்னும் ஸ்லிப்பர்ஸ் மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணாத பண்டல்ஸே நிறையா இருக்குது. இன்னும் நமக்கு வர வேண்டிய லாரி ஷெட்லேருந்து வர வேண்டியதை இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு வர வேண்டியதுக்காக லாரி ஷெட்லேயே நிறையா பண்டல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இது பிளான் பண்ணியிருந்தது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த பொங்கல் ஹாலிடேக்குள்ளேயே எல்லாமே ரெடி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பொங்கல் ஹாலிடேஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு அந்தளவுக்கு நமக்கு ஆள் கிடைக்காதனால நம்மளால் அந்த டயத்துக்குள்ளே பண்ண முடியல. ஸோ இந்த பொங்கல் ஹாலிடேயில் நீங்கள் புக் பண்ண ஆன்லைன் ஆர்டர்ஸுமே நமக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்கு அதனால் டிலே ஆகிருந்திருக்கு. ஸோ அந்த பொங்கல் ஹாலிடேயில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் பார்த்துருந்தது. பட் அது எங்களால் முடியாமல் போயிருந்திருந்து. ஸோ இப்போயுமே ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மண்டேக்குள்ளே எல்லாத்தையுமே டிஸ்பேச் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீக்கில், அதாவது இந்த பொங்கல் ஹாலிடேயில் அந்த சண்டேலேருந்து இந்த பொங்கல் ஹாலிடேக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹோல்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே நம்ம இப்போ அதுதான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டஸ்ட் வேறு ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்சல் வரத்துல உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்போதைக்கு அதை ஹோல்ட் பண்ணியிருந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், எப்போயும் நீங்கள் எப்போ ஆர்டர் கொடுத்தாலுமே ஒரு 2 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் அன்னைக்குள்ளே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிட்டு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். இந்த தடவை நம்மளால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு இந்த பொங்கல் ஹாலிடேனால். நம்ம பொங்கல் ஹாலிடே நீங்கள் முடிஞ்சு வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு நம்ம நினச்சது. பட் அது இந்த தடவை முடியாமல் போயிருந்துச்சு. இந்த ஒரு தடவைக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம ஷிஃப்டிங் பண்ணுற ப்ராசஸில் இருக்கிறதுனால நம்மளால் இந்த தடவை முடியலை. அதையும் நான் இப்போ உங்கள்கிட்ட தெளிவாகவே சொல்லிட்டேன். ஸோ மண்டே அப்படிங்கிறது மேக்ஸிமம் தான். மண்டேக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்பேச் பண்ணி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். நான் என்ன தான் இப்போ டிஸ்பேச் பண்ணாலுமே அடுத்துமே உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆகிடுது. ஸோ எப்படியும் உங்களுக்கு மண்டேவோ இல்லை டியூஸ்டேவோ கிடைக்க போகுது. பொங்கல் ஹாலிடே அப்படிங்கிறது உங்களுக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்குமே லீவ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து நான் உங்களுக்கு எப்படி டிஸ்பேச் பண்ணியிருந்தாலுமே அந்த டயத்தில் ஒரு ரஷ் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு மண்டே தான் இருந்திருக்க போகுது. இப்போ நம்ம சைட்லேயே ஒரு டிலே இருந்ததுனால நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறதே மண்டே டிஸ்பேச் பண்ண போகிறேன். உங்களுக்கு டெலிவரி ஆக போகிறது டியூஸ்டேவோ வெனஸ்டேவோ டெலிவரி ஆக போகுது. ஸோ இந்த ஒரு தடவை கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரியானது இருக்காது. எப்போவுமே நீங்கள் பழையபடி நீங்கள் எப்போ ஆர்டர் போட்டாலும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி, 2 மணி நேரம்ன்றது நம்ம ரொம்ப குறைஞ்சபட்சம் சொல்கிறது. அதிகபட்சம் நாளைக்குள்ளே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். இதான் நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட். நீங்கள் ஒரு 4 மணிக்குள்ளே புக் பண்ணுற ஆர்டர்ஸ் அன்றைக்கே டிஸ்பேச் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட். மண்டேக்கு மேலே நீங்கள் புக் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி டெலிவரி ஆகிடும். இந்த ஒன் டைம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆர்டர் பண்ணவங்க. தேங்க்யூ.